இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரை விரும்புறானோ ஆட்சியை கொடுப்பார், யாரை விரும்புறானோ ஆட்சியை புடுங்கி எடுப்பார். அவனுடைய அரசாட்சி உலக அரசாட்சியை போல அல்ல. அவனுடைய ஆட்சி உலக அரசர்களுடைய ஆட்சியை போல அல்ல. ஆட்சியில இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன தெரியுமா? முதலாவது, அவன் ஆட்சியில அநியாயம் இருக்கு. அல்லாஹ் ஆட்சியில் அநியாயம் இருக்காது. அவன் அநியாயம் செய்யாத அரசன், அவன் நீளமான அரசன். இரண்டாவது, அவன் இறக்கம் உள்ள அரசன், சர்வாதிகாரி அல்ல. அவன் சர்வாதிகாரி அல்ல. இங்க உள்ள ஜனாதிபதியை நாங்க நாளைக்கு நினைச்சா சந்திக்கிடுவோம். இந்த சின்ன நாடு, எவ்வளவு சிறிய நாடு, எவ்வளவு வசதி குறைந்த நாடாக இருந்தாலும் இன்றைக்கு நினைச்சா நாங்க போய் ஜனாதிபதியை சந்திக்கணும். எவ்வளவு அப்பாயின்மெண்ட் போடணும், எவ்வளவு லெட்டர் எழுதணும், எத்தனை பேரை பிடிக்கணும், இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாலும் அவரை சந்திக்க அவருக்கு தேவைண்டா, அவருக்கு ஏதாவது லாபம் என்றா சந்திப்பார், இல்லைண்டா சந்திப்பதற்கு அவர் விரும்பவும் மாட்டார், அப்பாயின்மெண்ட் தரவார். ஆனா எங்கட ஜனாதிபதி அவன் எப்படியான ஜனாதிபதி தெரியுமா? புகாரில வருகிறது எங்கட ஜனாதிபதி அல்லாஹ், அவன் ஒவ்வொரு நாளும் தகச்சத்துடைய நேரம் இரவுடைய 1/3 கடந்ததற்கு பின்னால் அவனுடைய விசேஷமான ரத்னத்தில் முதலாம் வானத்துக்கு இறங்குறான். இறங்கி அவன் கேட்கிறானாம், அனல் மலிக், நான் தான் ராஜா வந்திருக்கிறேன். யாரு? நான் ஜனாதிபதி, உண்மையான ஜனாதிபதி, உலகத்துக்கே ஜனாதிபதி வந்திருக்கிறேன். அனல் மலிக், நான் தான் அரசன். மந்தல்லதி யதுஊனி ஃபஸ்தஜீப லஹு. உங்களுக்கு யாராவது என்னையாவது தேவை இருக்கிறதா? உங்களுக்கு என்னையாவது தேவை இருக்கிறதா? எனக்கும் கூட்டி இடத்துல துவா கேட்கிறாங்க, யாரும் இல்லையா? அவருடைய துவாவை கபூல் செய்யறதுக்கு நான் ரெடியாச்சு. எப்படி அரசன்? எங்கட அரசு. இன்னும் சொல்றானாம், யாருக்காவது ஏதாவது வேணுமா? கேளுங்க, நான் தாரேன். சொல்றானா, மூணாவது, யாராவது பாவிகள் இருக்கிறீங்களா? இந்த இரவுடைய நேரம் எழும்பி என்னிடத்துல தௌபா செய்ய, உன பாவத்தை எல்லாம் மன்னிக்க நான் ரெடியாக இருக்கிறேன். ஃபலா யஸாலு கதாலிக ஹத்தா யுஃபில் ஃபஜ்ர். சுபஹ் உதயமாகும் வரைக்கும், ஃபஜ்ருக்கு அதான் சொல்லும் வரைக்கும் அல்லாஹ் இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறானாம். அந்த ஜனாதிபதியை தான் நாங்கள் கும்பிடுவோம். அவன் நாடுகள் உதவி செய்யக்கூடிய ஜனாதிபதி, மக்களுடைய ஜனாதிபதி, அரசன் அவன். அல்லாஹ் அவன் ஆட்சியை பற்றி மட்டும் குர்ஆன் 164 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அவன் ஆட்சியை பற்றி மட்டும், அவன் அரசாட்சி எப்படிப்பட்டது? 164 இடங்கள்ல அவனுடைய ஆட்சி. தலீலுல் மவ்துஆத் ஃபீ ஆயாத்தில் குர்ஆனில் கரீம் என்ற கிதாப் எழுதுகிறார். அல்லாஹ் சொல்றான், குல் பியதிஹி மலகூது குல்லி ஷை. முழு ஆட்சியும் என்னுடைய கையில். வஹுவ யுஜீர், நான் தான் காப்பாற்றணும். அல்லாஹ் சொல்றான், அவன்தான், அல்லாஹ் தான் உங்களை எல்லாம் காப்பாற்றுறவன். வலா யுஜாரு அலைஹி, என்னையாலும் காப்பாத்தேன். என்ன நீங்க காப்பாற்ற தேவையில்ல, நீங்க என்ன கூப்பிடுங்க, நான் உங்களை காப்பாற்று. ஆகையால் சகோதரர்களே, அவன்தான் மலிக்கின் நாஸ். அல்லாஹ்வுடைய மூணாவது தன்மைதான் அல்லாஹ் சொல்கிறான், இலாஹுன் நாஸ், அவன்தான் மனிதர்களின் கடவுள். இலாஹுடன் வணங்குவதற்கு தகுதியான, இந்த உலகத்தில வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இறைவன் தான் உங்களுடைய இறைவன், அவன் தான் நான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு, என்னை தவிர வேற கடவுள் கிடையாது. இன்னும் சொல்றான் அல்லாஹ், ஃபைலாஹுக்கும் இலாஹும் வாஹித், நான் மட்டும் தான் கடவுள். ஃபலஹு அஸ்லிமு, எனக்கு வழிபடுங்கள். ஃபனாதா ஃபி ظுலுமாத்,
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்